இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 24 வயது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க தன்னுடைய உயிரை தானே எடுத்துட்டு இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் கூட சூசைட் பண்ணிப்பாங்களா, இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இது நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நமக்கு இன்னொரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, சோசியல் மீடியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அடிக்ஷனா மாறி இருக்கு, உயிரையே பறிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்க வேண்டிய ஒரு தருணமா இருக்கு. இந்த மிஷா அகர்வாலுடைய வழக்குல என்ன நடந்துச்சு, எதற்காக அவங்க சூசைட் பண்ணி இறந்தாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற முழு தகவல்களை பார்க்கலாம். மிஷா அகர்வால் அவ்வளவு ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை அப்படின்னாலும் 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸை கொண்ட ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க போடக்கூடிய கண்டென்ட் 1 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி அவங்களுடைய நிறைய கண்டென்ட், அவங்க போடக்கூடிய நிறைய ரீல்ஸ் 1 மில்லியனுக்கு மேலே ரீச் ஆகியிருக்கு. இந்த மிஷா அகர்வால் அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் தி மிஷா அகர்வால் ஷோ அப்படின்னு தன்னுடைய பக்கத்தில் அவங்களுக்கு தோன்ற கருத்துக்களை பேசி பதிவிடுறதாகட்டும், இல்லை பியூட்டி சம்பந்தமா டிப்ஸ் கொடுக்கறதாகட்டும், இல்லை தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனையோ இந்த மாதிரி கண்டென்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடையது ஒரிஜினல் கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா அதிக ஃபாலோவர்ஸ் வர தொடங்குது. அந்த மாதிரி 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ்க்கு மேல இவங்களுக்கு இருக்காங்க. இவங்க கண்டென்ட் கிரியேஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. தி மிஷா காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டையும் லான்ச் பண்ணி, குறிப்பா ஹேர் கேருக்கு அதிகமா அவங்க ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணி அது நல்ல விதமாகவே போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இவங்களுடைய இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நல்ல விதத்தில் மக்களை சென்றடைஞ்சிருக்கு. நிறைய பேர் ரெகுலராக அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இந்த நிலையில தான் கடந்த ஒரு மாதமாகவே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆனால் இதற்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்ததாகவும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து இப்போ 3.5 லட்சத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும், இதற்கு மேலே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ஏறலை அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. இவங்களுடைய அக்கா கிட்ட போயிட்டு புலம்பிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபாலோவர்ஸே வரமாட்டேங்கிறாங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே போகிறாங்க, என்னால் கெயின் பண்ணவே முடியலை, நான் ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், என்னோட வாழ்க்கையோட எய்மே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை நான் அடிச்சிடணும் அப்படிங்கிறது தான், ஆனால் என்னால் அது முடியலை, நான் ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்திருக்காங்க. அடிக்கடி அழுதுட்டும் இருந்திருக்காங்க. ஆனால் அவருடைய குடும்பத்தாரும் சரி, அவங்க அக்காவும் சரி, அவரை ரொம்பவுமே சமாதானப்படுத்தி இருக்காங்க. இது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில், நீ ஒரு டிகிரி வாங்கி இருக்க, ஒருவேளை இன்ஸ்டாகிராம் உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய டிகிரி உன்னை கைவிடாது, நீ அதற்காக உழைக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, அதனால தயவு செஞ்சு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. இன்ஸ்டாகிராம் மட்டுமே உலகம் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் கிடைக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது மட்டுமே உண்மை கிடையாது. உன்னை சுற்றி நாங்கள்லாம் இருக்கோம், உனக்கு என்ன அப்படின்னாலும் நாங்கள் பார்த்துக்குவோம். அதனால் நீ உன்னுடைய டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்தும் ஆங்ஸைட்டியை விட்டும் வெளியில வா, இன்ஸ்டாகிராம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு தினம் தினம் அவங்க அலறப்படலாம். தினம் தினம் அவங்க அக்காவும் உட்கார்ந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம், மிஷா அகர்வாலுடைய அக்கா முக்தா அகர்வால் மிஷா அகர்வாலுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, என்னுடைய சகோதரி தற்கொலை செய்து இறந்துட்டாங்க, கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி இறந்துட்டாங்க. இன்னும் ஒரு சோகம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிறந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தற்கொலை செய்து இறந்துட்டாங்க. அவங்க என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிட்டே வராங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளவு நாள் என் சகோதரிக்கு உறுதுணையாக இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் போட்டிருக்காங்க.
இதே போலதான் தி மிஷா காஸ்மெட்டிக்ஸ் அந்த சமூக வலைதள பக்கத்துல இருந்தும் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து ஆர்டர் டிலே ஆகுது அப்படின்னு என்கொயரி கேட்டிருக்கீங்க. ஆனா இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தி மிஷா காஸ்மெட்டிக்ஸோட ஃபவுண்டர் மிஷா அகர்வால் இறந்துட்டாங்க. அந்த ஒரு சோகத்துல குடும்பத்தினர் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உங்களுடைய ஆர்டர் எல்லாம் நாங்க டெலிவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மிஷா அகர்வாலுக்கு இது மட்டும் தான் வாழ்வு அப்படின்னு இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய கரியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா, நல்ல படித்த ஒரு பெண் தான் இந்த மிஷா அகர்வால். LLB படிச்சிருக்காங்க, PCSJ எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதோட கூட தி மிஷா காஸ்மெட்டிக்ஸையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அட்மோஸ்ட் எய்ம் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிறதா இருந்திருக்கு. இது மட்டும் இல்லை, அவங்களுடைய வால்பேப்பர் கூட தி மிஷா அகர்வால் ஷோ அப்படிங்கிறதுல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அடித்த மாதிரி எடிட் பண்ணியும் வச்சுருந்துருக்காங்க. இதுதான் அவங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதற்காக ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் ஃபாலோவர்ஸ் கடந்த சில மாதங்களாகவே ஏறவே இல்லை. இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே குறைஞ்சிட்டே வராங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பயங்கர மன அழுத்தத்தை கொடுத்திருக்கு. இதன் காரணமா இந்த மாதிரியான ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் இந்த ஒரு தகவல் வெளியானதை தொடர்ந்து மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. இது குறித்து நடிகை டாப்ஸியும் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ரொம்ப நாளா என்ன பயந்துட்டு இருந்தனோ அது நடந்துருச்சு. இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல சமூக வலைதளத்துல பார்க்கக்கூடிய எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு இது போயிருக்கு. விர்ச்சுவல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய அன்போ லைக்கோ கமெண்ட்டோ வந்து உண்மை கிடையாது. இதன் மேல இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாம பார்க்காம விட்டுடுறோம். நம்ம கூட இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய அன்பு தான் உண்மையானதே தவிர லைக்ஸும் கமெண்ட்ஸும் உண்மையான அன்பு கிடையாது. ஒரு நிமிஷத்துல அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். இதன் பின்னாடியே மக்கள் போறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, கரியரா இதை எடுத்துட்டு பண்றது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, படிச்சு வாங்கின டிகிரி அப்படிங்கிறது இன்னும் ஒர்த்தானது, இன்னும் உங்களுக்கு அதிக உபயோகப்படும். அதை விட்டுட்டு சமூக வலைத்தளங்கள்ல கண்டென்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது பின்னாடி போறது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தது இப்ப நடக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், ரொம்ப ரீச் இருக்கணும், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு 24 வயது பெண்மணி தன்னுடைய பிறந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தற்கொலை செய்திருக்காங்க. அதன் காரணம் தான் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சமூக வலைத்தளங்கள் மீது எவ்வளவு அடிக்ட் ஆகி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.